ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ செகண்ட் செமஸ்டர், அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நான்முதல் கோர்ஸ், அதாவது இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓவர் வியூ ஆஃப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் டெஸ்ட்டு முடித்தா தான் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் டெஸ்ட்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 யூனிட் இருக்கும். அந்த யூனிட் வைஸ் அந்த ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அந்த யூனிட்டுக்கு கீழே உங்களுக்கு இப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் ஃபைனல் டெஸ்ட்டு. இதில் இருக்க மார்க்கை தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான்முதல் கோர்ஸுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் டெஸ்ட் வந்து எடுக்கணும். அதை பற்றின ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25 மார்ச் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அதுவும் கூட எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் அட்டன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதும் போல் நான்முதல் போர்ட்டலில் போய்ட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் லாகின் பண்ணோன்னா இந்த பேஜ் வரும். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேண்டட்டரி கோர்சஸ் இருக்கும். அந்த மேண்டட்டரி கோர்சஸ் போய்டுங்க. அது போனதுக்கப்புறம் இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட்டு வந்து 25க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100% வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், முடிக்கணும். சப்போஸ் நீங்கள் முடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஷீட்டில் மார்க்கு வராது. கோர்ஸ் வந்து நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதனால் எல்லோரும் கம்பல்சரி முடிக்கணும். இந்த இதை வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் இல்லைனா லேப்டாப் எதில் வேணுமாலும் நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படி வேணுமாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் சர்டிஃபிகேட் டெஸ்ட்டை. இன்கேஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த யூனிட்லாம் முடிக்கலனா கூட இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த இதை டெஸ்ட்டை முடிச்சுட்டு கூட ரிமைனிங் ஏதாவது யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பெண்டிங்கை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸை இப்போதைக்கு முடிச்சிருங்க. 25ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. 60 மினிட்ஸ், அதான் 1 ஹவர் கொடுக்குறாங்க. இந்த 1 ஹவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 44 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 44 கொஷின்ஸு நீங்கள் என்ன போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் டெஸ்ட்டில் அந்த 44 கொஷின்ஸுமே டிஸ்பிளே ஆகும். அந்த கொஷினை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இதில் வந்து LSRW லிசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங், ரீடிங், இந்த இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபோனில் வந்து மைக்கெல்லாம் எனேபிளாக இருக்கா என்னங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. அதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏற்கனவே நீங்கள் யூனிட் எடுக்கிறப்ப இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் அது முடிச்சிருந்தீங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட மேண்டட்டரி கோர்சஸ் அந்த லிங்க் போனதுக்கப்புறம் இந்த பேஜ் நான்முதல் போர்ட்டல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் மேண்டட்டரி கோர்சஸ் இருக்கும். இந்த மேண்டட்டரி கோர்சஸ் இந்த பேஜ் முடித்ததுக்கப்புறம் அடுத்தது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இந்த பக்கத்துக்கு வரும். உங்களுக்கு இந்த பக்கத்தில் வந்துடும். ஏற்கனவே வந்து கோர்சஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு அசஸ்மெண்ட் வாட்ச்னு வரும் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த பேஜுக்கு உங்களுக்கு வரும். அந்த வாட்ச் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது இந்த ஆக்சஸ் கோர்ஸ் வரும். அந்த ஆக்சஸ் கோர்ஸ் ஏற்கனவே கொடுத்தது தான், அதனால் அது ஆக்சஸ் கோர்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பேஸ்லைன் டெஸ்ட்டு யூனிட் 1, 2, 3, 4 அப் டு 50 வரைக்கும் இருக்கும். இதோடு சேர்த்து இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா 50th யூனிட்டுக்கு கீழே வந்து சர்டிஃபிகேட் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் டெஸ்ட் அப்படிங்கிறத லெஃப்ட் சைடில் நான் ரைட் சைடில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அது பர்சன்டேஜ் மேலே காமிக்கும். சர்டிஃபிகேட் டெஸ்ட் வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். உங்களுக்கு அடுத்ததில் சர்டிஃபிகேட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். வந்ததுக்கப்புறம் கோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு வெரிஃபை பண்ணி சொல்லும். அதாவது உங்களோட மைக்ரோஃபோன் வந்து இப்போ கூகுள் குரோமில் வந்து மைக்ரோஃபோன் வந்து எனேபிளாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான பேஜ் வந்துடும். இதிலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. டோட்டலாக 44 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 44 கொஷின்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எனேபிளாக இருக்கணும். எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஷின் 1 by 1 உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து 1 by 1 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆகிற கொஷினுக்கு ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும். கிரேட், யூ ஃபினிஷ் த ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸை வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கன்சர்ன் இன்சார்ஜுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் முடிச்சிட்டிங்களா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து 25th மார்ச், ஒரு 4 நாள் தான் டைம் இருக்குது. அந்த 4 நாளுக்குள்ள முடிக்கணும். நீங்கள் லாஸ்ட் நாள்லாம் ட்ரை பண்ணாதீங்க, சர்வர் டவுனாக இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ 1 ஹவர் தான் டைம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கன்சர்ன் இன்சார்ஜுக்கிட்ட நீங்கள் கேட்டுங்க. தேங்க்யூ.